ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா, நம்ம போல் சரும பாதிப்பாளர்களுக்கு அது வெண்புலியாகட்டும், சொரியாசிஸ் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு தோல் நோயாகட்டும், நமக்கான பாதிப்பை முதல்ல பரவாமல் தடுக்க நம்ம கண்ட்ரோல் படுத்துறதுக்கு இந்த ஹெர்பல் பொடியை நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் சார்பாக நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலியமாக 100% நீங்கள் பரவாமல் தடுக்க முடியும். இது கூட சூப்பர் ஃபுட், ஹவாய்ட் ஃபுட், ஹாப்பி லைஃப் ஸ்டைல் மூலியமாகவும் மற்றும் சன் குளியல், அதாவது சூரிய குளியல், மண் குளியல், எண்ணெய் குளியல் மூலியமாகவும் நீங்கள் மொல்ல குணமும் ஆக்க முடியும். அதனால் நீங்கள் இது அலட்சியமாக விடாமல் கட்டாயம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விடயம். எவ்வளோ பேர்த்துடைய நட்பை, அன்பை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஹெர்பலை நான் பயன்படுத்திக்கிறேன். எந்த ஒரு பக்க விளைவு இல்லாதது, பண இழப்பு இல்லாதது. ஒரு வேளை உங்களுக்கு பயமாக இருந்தால் இதோடைய ஃபார்முலாவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வீட்டில் செடிகளாக வச்சு வளர்த்தி அதை காலையில் பச்சிலை வைத்திய முறையில் இருக்கும்போது இந்த காஞ்ச நெபலில் உலர்த்தின இந்த ஹெர்பலை விட அது இன்னும் கொஞ்சம் பாசிட்டான ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஆனால் அத்தனை பேர்த்துக்கும் அது சாத்தியமான வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா நேரத்தில் வேலைக்கு போகிறீங்க, சிட்டியில் இருப்பீங்க. இந்த ஹெர்பலை வளர்த்துற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்காது, டைம் இருக்காது, தண்ணி இருக்காது, இடம் நிலம் இருக்காது. அதனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். எங்கள் கிராமத்தில் எனக்கு இலவசமாகவே கிடைக்கிது. இதெல்லாமே உணவே மருந்து தான். நம்ம தாத்தா பாட்டி வீட்டு வைத்திய முறையில் தான் வரும். எந்த ஒரு வைத்தியமும் வைத்திய சார்ந்த மூலிகையும் நம்ம பெரிய அளவுக்கு தரப்போகிறது கிடையாது. ஏன்னா நான் டாக்டரோ என் பரம்பரை யாருமே வைத்தியரோ கிடையாது. அதனால் முழுக்க உணவே மருந்துங்கக்கூடிய கோட்பாட்டில் என்னால் முடிஞ்ச சின்ன சப்போர்ட் நம்ம தந்துட்டுருக்குறேங்க. இதை முற்றிலுமாக இலவசமாக பெற நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு சாட் பண்ணுங்கள். நிச்சயம் இதன் மூலியமாக நல்ல ஒரு பயன் பெற முடியும், பரவாமல் தடுக்க முடியுங்கிறத நான் 100% கேரண்டி கொடுக்க முடியும். எனக்கான ஒயிட் பேச்சஸ்ஸு நான் இப்போ ஆய்வில் இருக்கிறதுனால எனக்கு பரவிட்டு கூட இருக்குது. நான் உடனடியாக பரவாமல் தடுக்கணும்னா இதுமாரி மீண்டும் பச்சிலை வைத்திய முறைகளில் நான் பயணித்து மன அழுத்தம் இல்லாமல் ஒரு சில ஃபுட் அவாய்ட் பண்ணும்பொழுது எனக்கு கண்ட்ரோல் ஆகும். ஆனால் குணமாக்கணும்னா அதுக்கான பவர்ஃபுல்லான மெடிசின்ஸ் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், அதுக்கான சூழ்நிலை சப்போர்ட் பண்ணணும். அதனால் இந்த தருணத்தில் நான் தெளிவாக சொல்லிக்க விருப்பப்படுறது, இள வயதில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ தான் வெண்புலி வந்தவர்களுக்கும் நல்லாவே கண்ட்ரோல் ஆக்கி குணமாக்க முடியும். ஆரம்ப கட்டத்திலே பெஸ்ட் வைத்தியமாக அமைச்சிக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்காமல் மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் குணமாக்கலாம். நம்ம வருடங்கள் விட்டவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, உடல் அதிகமாக பரவல் இருக்கும் பொழுது நம்ம ஸ்லோவாக தான் நம்ம கண்ட்ரோல் படுத்தி ஒரு சில இடங்களில் குணமாக்கிட்டு இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக வாழணும். அதுக்கான சப்போர்ட், அதுக்கான மோட்டிவேஷன்ஸ், அதுக்கான விழிப்புணர்வு அனைத்தும் நம்மளோட வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் சார்பாக நான் கொடுக்க என்றென்றும் காத்திருக்கின்றேன், தயாராக இருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் பண்ணி கொண்டு இதை இலவசமாக பெற்று பயன்படுத்துங்க. ஓகேங்களா? சரி, இதை எப்படி பயன்படுத்தலாங்கிறதையும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு டம்ளர் தண்ணிக்கு இந்த ஹெர்பலை 1/4 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி சூடானோட்டு வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான் இது ஒரு ஹெர்பல் சூப். இப்போ நம்ம தரக்கூடிய பொடிகளுடன் ஒரு 50 கிராம் நீங்கள் கம்பல்சரி கொரியாண்டர் பவுடர், அதாவது மல்லியை வறுத்து பொடியாக்கி அது கூட கலந்து பயன்படுத்துகிறது தான். இது முற்றிலும் இலவசம். மறக்காமல் வாங்கி பயன்படுத்துங்க. இது அலட்சியமாக விட வேண்டாம். நீங்கள் இரவு ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு இது காலையில் நேரத்தில் கூட கஷாயம் மாரி எடுத்துகிட்டு வரலாம், சூப்பு மாரி. நம்ம அந்த வகையில் தான் மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனையில் நம்ம அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு இரவு நேரத்துக்கு ஒரு மாத்திரையும் காலையில் நேரத்துக்கு இந்த ஹெர்பல் பொடியும் நம்ம எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க. அதுவும் சித்தா தான், இதுவும் சித்தா தான். இது உணவே மருந்து, நல்ல சப்போர்ட் தரும். மறக்காமல் இதை பயன்படுத்துவீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ விடைபெறுகின்றேன். மீண்டும் அடுத்த தகவலில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் பேபி. நன்றி, வணக்கம்.